இந்த கோவில்ல ஒரு சிலை கூட இல்ல. ஆனா இங்க இன்னொரு தெய்வம் உயிரோட இருக்கிறது. அது என்ன கோவில்னு வாங்க தெரிஞ்சுக்குவோம். பிரம்மாவோட மகனான தட்சனுக்கு பிறந்த அன்பான மகள் தான் சதிதேவி. ஆனால் தட்சன் தன்னோட குலப்பெருமையால மிகுந்த அகங்காரம் உள்ளவன். சதிதேவி சிவபெருமான மணந்து கொண்டாள். இது அவளோட அப்பா தட்சனுக்கு சுத்தமா பிடிக்கல. தேவர்கள் குலத்துல இல்லாதவர்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அப்பா சொல்றத மதிக்காத சதிதேவி சிவன் மேல மிகுந்த அன்போட இருந்தா. இந்த திருமணத்தால கோபப்பட்ட தட்சன் எல்லா தேவர்கள் ரிஷிகளை கூப்பிட்டு ஒரு மகா யாகம் நடத்தினாரு. சிவபெருமான கூப்பிடவே இல்ல. இந்த யாகத்தை பத்தி தெரிஞ்ச சதிதேவி சிவனை கூப்பிடாம அவமானம் செஞ்சு தன்னோட அப்பாவை பார்க்க யாகசாலைக்கு வந்தாள். அப்போதான் தட்சன் அவகிட்ட சொன்னாரு, அவனை மணந்த நீ என் மகளாக இருக்க தகுதியற்றவள் அப்படின்னு. இப்படி எல்லாரோட முன்னாடி தன்னோட கணவனை அவமானப்படுத்தினதை அவ கண்ணால பார்த்தா. அப்போ அவன் நினைச்சா, இந்த உடல் தட்சனோட ரத்தத்துலதான் ஓடுது. நான் தட்சனோட மகள். அது எப்பவுமே சிவபெருமானுக்கு ஒரு அவமானத்தை மட்டுமே கொண்டு வரும். அதனால இந்த உடலை அழிச்சுட்டா சிவபெருமானுக்கு விடுதலை கிடைக்கும்னு அந்த யாக குண்டத்தோட நெருப்புல குதித்தாள். இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் சதிதேவியை எடுத்துக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதார். அந்த அழுகை ஒரு ருத்ர தாண்டவமானது. சிவபெருமானோட இந்த அழுகையை நிறுத்தலனா மொத்த படைப்பே அழிஞ்சிரும்னு புரிந்து கொண்ட விஷ்ணு பகவான் சுதர்சன சக்கரத்தை விட்டார். அப்போ சிவபெருமான் சுமந்து ஆடிய தேவியோட உடல் 51 துண்டுகளாக விழுந்தது. ஒவ்வொரு துண்டு விழுந்த ஒவ்வொரு இடமும் ஒரு சக்தி பீடமானது. ஆசாம்ல இருக்கிற நீலாச்சல் மலையில தேவியோட யோனி விழுந்தது. யோனி ஒரு படைப்பின் மூலம், உயிரின் தொடக்கம். அந்த மலை முழுவதும் நீளமானது. அங்க உருவானதுதான் காமாக்கியா தேவி கோவில். அந்த கோவில்ல எந்த சிலையுமே இல்ல. ஆனா தேவி அங்க இன்னும் உயிரோட இருக்கிறாள். அந்த கோவில்ல வருஷத்துல 3 நாள் கதவுகள் மூடப்படும். தேவி ஓய்வெடுப்பதற்காக. 4ஆம் நாள் அங்க இருக்கிற கதவுகள் திறக்கும் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுறாங்க. தேவி நம்மிடம் சொல்கிறாள், இயற்கையில் எதுவும் அசுத்தமில்லை, நம்ம எல்லாருமே அவங்க கிட்ட இருந்துதான் வரோம்னு. ஜெய் காமாக்கியா. இது போல சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.